கொடிய நோயின் அச்சத்திலிருந்தும் தனித்து வாழும் தனிமை உணர்விலிருந்தும் நம்மை விடுவித்து நமக்கு வேண்டியதை செய்து நம்மை காக்கின்ற பணியில் இறைவன் அன்று இஸ்ரேல் மக்களை பகலில் மேகத் தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் இருந்து காத்தது போல பிறந்துள்ள இப்போதைய ஆண்டில் இறைவன் நம்மை காத்து நமக்கு ஆசிகளை தந்து நம்மை ஆசியாக இவ்வுலகத்தில் விளங்கச் செய்ய உள்ளார். இந்த இறைவனை நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம். பிறந்துள்ள இந்த புதிய ஆண்டில் அவரது ஆசிகளை பெற்று செல்வோம். நாம் பெற்ற ஆசிகளை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதற்கான அருளை வேண்டி இன்றைய நாள் திரு வழிபாட்டில் பக்தியோடு பங்கெடுப்போம். தெய்வமன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்களை செய்தேன். எல்லாமே
ஜெபிப்போமாக. இறைவா, புனித மரியாளின் வளமையான கன்னிமையால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றித்து இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரவேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீர் ஆரோனுடனும் அவர் குடும்பத்தினரும் சொல், நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் கொள்வாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறு அவர்கள் என் பெயரை இஸ்ரவேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவரின் வாசகம். மதுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, கடவுளே உம் மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே உம் மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமொழியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தர் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். வேற்று நாட்டினர் அக்களித்து மாட்சியுடன் பாடுகிறாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே என் மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்குவீராக. இரண்டாம் வாசகம். தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அறிந்தார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தான். பிள்ளைகளாகவும் உரிமைப்பேறு உடையவராகவும் இருக்கிறீர்கள்.
இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லேமுக்கு விரைந்து சென்று மரியாளையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியாள் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் சில வினாடிகளுக்கு பின்பு புதிய ஆண்டு எங்களுக்காக பிறக்கவிருக்கின்றது. எத்தனை மணி எனக்கு டைம் தெரியல. எத்தனை மணி? 10 நிமிஷம். 2 minutes, right? We are almost there. So, இந்த புதிய ஆண்டிலே முதலாவது நாள், ஜனவரி மாதம் முதலாவது நாள், அதாவது புதுவருட நாளில் திருச்சபையானவள் எங்களுக்கு ஒரு பெருவிழாவை கொடுத்திருக்கின்றார். இந்த பெருவிழா அன்னை கன்னிமரியார் இறைவனுடைய தாய் என்று நாங்கள் அழைத்து அவரோடு அந்த அன்னை கன்னிமரியாரோடு திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாங்கள் அந்த அன்னை கன்னிமரியாரின் பரிந்துரையின் மூலம் இந்த ஆண்டின் முதலாவது நாளிலே தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் அந்த அவருடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ
அதை பற்றி சிந்திப்பதற்காக நாங்கள் இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். எனவேதான் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலே உலக நாடுகளுக்கு சமாதானத்திற்காக வேண்டவும் திருச்சபை தாயானவள் எங்களிடம் வேண்டி இருக்கின்றார். அதாவது World Day of Prayer for Peace. உலக நாடுகளில் எல்லாம் தெரியும், எங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கின்றதோ அந்த மக்களுக்கு அந்த நாடுகளுக்கு சமாதானம் அடையவும், எங்களுடைய குடும்பங்களில் சில வேளையில் எங்களுடைய குடும்பங்களில் சமாதானங்கள் இல்லை, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே சமாதானம் இல்லை. எனவே சமாதானத்தை வேண்டுகின்ற இந்த நாளாகவும் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. 20 நிமிஷம் முடிஞ்சிட்டா? ஓகே, wishing you all a happy and blessed New Year. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாக நல்ல புன்னகையோடு 365 நாளும் நீங்கள் வாழ ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. இந்த வருடம் பிறக்க நீங்கள் கோயிலில் இருக்கிறீங்க, இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து இந்த வருடத்தை நீங்கள் வரவேற்று இந்த வருடம் முழுவதும் பிரசன்னங்கள், ஆண்டவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள் அனைத்தும் உங்களுக்கு, உங்களுடைய குடும்பக்காருக்கும், உங்களை இருப்பவர்கள் அனைவருக்கும் கிடைக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய 1வது வாசகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் மோயிசனிடம் கூறியது, ஆரோனிடம் போய் சொல்லு. ஆரோன் சொன்னா அவர் ஒரு குரு, அவர்தான் குரு. எனவே குரு கொடுக்கின்ற ஒரு குருவானவர் கொடுக்கின்ற ஒரு blessing, அதாவது பெனடிக்ஷன், ஆசீர்வாதங்கள் என்று நாங்கள் அழைக்கின்றோம். இந்த ஆசீர்வாதமானது ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக, ஆண்டவர் உன் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக, ஆண்டவர் தமது திருமுகத்தை முன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. What a beautiful blessing, benediction, right? The first day, ஆண்டவருடைய திருமுகம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய இருப்பு, ஆண்டவருடைய கொடைகள், ஆண்டவருடைய உறவு அனைத்தும் இன்றிலிருந்து எப்பொழுதும் உங்களுக்கு வர இந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கும் எங்களுடைய உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்றைய இந்த நற்செய்தியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 8ஆம் நாள் ஆண்டவர் பிறந்து 8ஆம் நாளிலே அவருக்கு விருத்த சேதனம் யூத சமய சடங்கின்படி நடைபெறுகிறது. இயேசுவிற்கு, அந்த குழந்தைக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்படுகின்றது. அதாவது இயேசு என்கின்ற பெயர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இயேசு என்று சொன்னால் அவர் மீட்பர். இயேசு என்பதன் பொருள் மீட்பர். எங்களை அன்றாடம் தன்னுடைய பாதையிலே தீமைகள் அனைத்திலும் இருந்து மீட்டு எங்களை தன்னுடைய பாதையிலே நல்வழி நடத்துகின்ற, எங்களை தாங்கி செல்லுகின்ற, எங்களை சுமந்து செல்லுகின்ற மீட்பர். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அன்னை கன்னிமரியார் தன்னுடைய உள்ளத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்ததாக நாங்கள் வாசிக்க கேட்டோம். எனவே இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தெரியும், நீங்க செய்ய இருக்கின்ற செயல்பாடுகள், உங்களுடைய வாழ்வின் படிநிலைகள், என்னென்னலாம் நீங்க திட்டங்கள் வைத்திருக்கின்றீர்களோ, தீர்மானங்கள் வைத்திருக்கின்றீர்களோ, அவை அனைத்தும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, அன்னை கன்னிமரியாருடைய அவளுடைய வழிநடத்தலிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் பக்குவப்படுத்தி, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தன்னுடைய நிழலிலே, தன்னுடைய பிரசன்னத்திலே தொடர்ந்து அன்னை கன்னிமரியாரின் பரிந்துரையின் மூலம் அவர் உங்களை வழிநடத்துவார். எனவே அன்னை கன்னிமரியார் இறைவனின் தாய், எங்களுடைய தாய். அவள் கொடைகளை கொடுக்கின்ற அன்பு தாயாக திருச்சபைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அந்த கொடைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, நல்ல விதமான வாழ்வு, குட் ஹெல்த், ரைட், ஆரோக்கியமான வாழ்வு
என்கின்ற அனைத்து செல்வங்களும் உங்களை வந்து சேர நான் தொடர்ந்து உங்களுக்காக நான் செபித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த சிந்தனைகளோடு புதுதாக பிறந்திருக்கின்ற இந்த ஆண்டிலே நாங்கள் புதுமையோடு, புதிய சிந்தனைகளோடு, புதிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒளியிலே நாங்கள் தொடர்ந்து நடக்க வாழ இந்த ஆண்டு முழுவதையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாச பிரமாணத்தை நாங்கள் பாடுவோம். புத்தாண்டின் முதலாவது நாளிலே அன்னை கன்னிமரியாள் கடவுளின் தாய், எங்களுடைய தாயாக விளங்குகின்றார். அவருடைய நம்பிக்கை, விசுவாசம், அன்போடு எங்களுடைய இறை புண்ணியங்களையும் ஒன்றாக இணைத்து எங்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் யார் யாருக்கெல்லாம் இந்த வேளைகளிலே இந்த நாளிலே சபங்கள் தேவைப்படுகின்றதோ அவர்களுக்காக இந்த புத்தாண்டிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுடைய சபங்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் சமாதான கருவிகளாய் திகழவும், இறையரசின் விழுமியங்களை நிலைநாட்ட அவர்களுக்கு தேவையான உடல் உள நலனை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள் பொழியும் தலைவா, உலக மக்கள் சுயநலத்தை விடுத்து பிறர் நலம் காக்க, சுற்றுப்புற சுகாதாரத்தை பாதுகாக்கவும், வளர்ந்த நாடுகள் ஏழை நாடுகளுக்கு உதவி செய்யவும், சமூக பாகுபாடுகள் ஒழிந்து சமத்துவம் கிடைக்கவும், ஏழ்மை நீங்கி மக்கள் புது வாழ்வு பெறவும் வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரவணைக்கும் நல் தெய்வமே, புதிய ஆண்டில் நாங்கள் செய்யும் தொழிலை ஆசிர்வதியும், எங்கள் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும், எங்கள் செயல்கள் உமக்கு உகந்த
உகந்தவைகளாய் மாறவும் எங்கள் அருகில் வாழும் மக்களின் தேவைகள் நிறைவேறவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆற்றல் தருகின்ற ஆண்டவரே, இன்று புதிதாய் பிறந்துள்ள இந்த புதிய ஆண்டில் எம் தாயகத்திலே நிலவுகின்ற இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அங்கு வாழுகின்ற மக்களுக்கு நம்பிக்கையும் அவர்கள் வாழ்வில் அமைதியையும் மீளெழுச்சியையும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட சொந்த சேவைகளுக்காக மௌனமாக நாங்கள் இறைவனிடம் அனைவரின் கருந்துரையின் மூலம் மன்றாடுவோம். வல்லமையுள்ள இறைவா, எங்கள் அனைவரையும் புதிய ஆண்டின் மூலம் நாங்கள் புது பொலிவுடனும் எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய ஒளியின் பிரசன்னத்திலே வாழ அழைத்திருக்கின்றேன். நாங்கள் உம்மிடம் எடுத்து கூறிய அனைத்து தேவைகளையும் மன்றாட்டுகளையும் மீதான அறிவு உம்முடைய திருவிழத்திற்கு அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கிறோம். நாங்கள் இப்பொழுது அன்னை கன்னிமரியாளினுடைய பிள்ளைகளாகவும் உமக்கு ஏற்ற விண்ணக கொடைகளை இந்த மண்டகத்திலே நாங்கள் வாழவும் உம்முடைய இறையரசுக்கு பக்குவமாகவும் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் முயற்சிகளிலும் நாங்கள் வெற்றி பெறவும் உம்முடைய திருவிழத்தை எங்கள் மீது பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Oh
பெற்றாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் தாய்மையின் திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி உள்ளவிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செருவிகளும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து பாடுவதாவது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகனின்று தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்மை செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உலகத்தினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண ஊழியமுடைய தாமதங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகம் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அந்த திருமுகோடியின் வேற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதிகள் பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, உயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்படியால் பயிற்சி பெற்று நாம் புரிந்து சொல்கிறோம்.
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருளீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பெரு பெற்றோர்.
செவிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான உமது திருமகனின் தாயும் திரு அவை நன்மையாகிய மரியாளை அறிக்கை விடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலைவாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருள் அடையாளங்கள் நம்மை வழிநடத்துவனவாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வாதங்களுக்காக தலை வணங்கவும். ஆசி அனைத்திற்கு மூற்றும் தொடக்கமான இறைவன் உங்களை தாம் அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை விட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடனும் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுற செய்து இங்குமெங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிலை வாழ்விற்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. பணிபுரிய சென்று வாழுங்கள். There will be a special blessing of the holy water. Before that, I would like to thank குறிப்பாக இந்த புது வருட திருப்பலிக்கு ஒழுங்கு செய்தவர்கள் அனைவருக்கும் உலர்ந்து வந்த நன்றிகள். நற்கருணை ஆராதனை, புது வருட திருப்பலி மற்றும் பாடல்கள் பாடிய பாடல் குழாம் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளும் நன்றிகளையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். Water service starting and Trevor, and they have done so well. Let's also give them a hand. So I would like to இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய வரங்கள், அன்னை கன்னிமரியாருடைய பரிந்துரை, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு, உங்களுடைய குடும்பங்கள், உங்களோட சுற்றத்தார் உறவினர் அனைவருக்கும் wishing you all a blessed and happy New Year. Okay, after the final kadasi part we have something in the hall. Please come and join, just to stick around for a while, just to welcome the New Year's and to share the joy and happiness with one another. You can meet one another. It's another beautiful opportunity. We will gather in the hall. You can just so after the final hymn, we'll meet you in the hall. Thank you.